டேய் யார் நீங்க? டேய் ஐயா. உங்களை யார உள்ள விட்டது? வெளியில அனுப்பு. சரிங்க ஐயா. என்னங்க என்னங்க இவங்க தாங்க நமக்கு வரப்போற சம்மந்தி. அது சரி, நீ போ. உட்காருங்க. மேல உட்காருங்க, மேல. ம். சொல்லுங்க. என் பேரு வெங்கட்ராவுங்க ஐயா. இவ என் மனைவி சீதா. நீங்க பெரியவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. உங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இந்த நாட்டுல இருக்க முடியாதுங்க ஐயா. அப்படிப்பட்ட நீங்க பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு வர சொன்னதும் அடிச்சு புடிச்சு நாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோங்க ஐயா. உங்க கூட சம்பந்தம்னா அதை விட அதிர்ஷ்டம் வேற என்னங்கய்யா இருக்க போகுது. அதான் இங்க வரப்போ உங்களுக்காக இந்த பொம்மையை கொண்டு வந்தோங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் குழம்பு பண்ணுவேன்யா. ஏய் வாய மூடிட்டு. இதாங்கய்யா, இந்த மாதிரி நிறைய கொழு பொம்மைகளை நாங்க செய்வோங்கய்யா. செஞ்சு விப்போங்கய்யா. அதான் எங்க குலத்தொழில். ஆஹா. என் மனைவியும் எனக்கு இதுல ரொம்ப உதவியா இருப்பா. வண்ணம் பூசுறது, கண்ணு வரையறதுன்னு இந்த மாதிரி செஞ்சு பொம்மைகளை ரொம்ப அழகாக்கி தருவா. சும்மா இருக்கிற சமயத்துல அது ஏதோ யூடியூப் சேனலாமே, அதுல மீன் குழம்பு எப்படி வைக்கணும், எறா தொக்கு எப்படி செய்யலாம், மிச்சமான குழம்பு என்ன செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு ருசியா செய்வாங்கய்யா. அதனால தாங்க அவ அப்படி சொன்னா. மீன் குழம்புல அவ ரொம்ப ஸ்பெஷலிஸ்டுங்க ஐயா. சரி, உங்க பையன் என்ன செய்யறான்? சினிமாவுல ஏதோ டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவன் ரொம்ப திறமையானவங்க ஐயா. என் பையங்கிறதுக்காக சொல்லல, அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்க ஐயா. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டான். டைம் கிடைச்சிட்டா போதும் ஏதோ ஒரு கதையை எழுதிக்கிட்டே இருப்பான். அதாங்க ஐயா அவனுடைய உலகம். என்னங்க இது? கொழு பொம்மைங்க, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க, மரப்பாச்சி பொம்மைங்க, மர பொம்மை. அவன் எப்படி எனக்கு சம்பந்தியாவான்? போயும் இப்படி ஒரு குடும்பத்தை கொண்டாந்து என் தலையில கட்டிருக்காள, இது சத்தியமா சூட் ஆகாது. அவன் என்னமோ கட்டையில பொம்மைகளை செய்வானா, அவன் பொண்டாட்டி அதுக்கு கலர் அடிப்பாளாம். அது விக்கலன்னா அடுத்த வேளை சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாதாம். இப்படி ஒரு குடும்பம் எனக்கு எப்படி சம்பந்தியாக முடியும்? 100 ஏக்கர் விவசாயி, ஆர்கானிக் வெங்கடரமணன், இவ்வளவு பெரிய பேர் இருக்கிற ஃபேமிலி நமது. அப்படிப்பட்ட நமக்கு அவங்க எப்படி சம்பந்தியாக முடியும்? மீன் குழம்பு, மீன் குழம்பு. உங்க வீட்டு வாசனை இல்ல, என் வீட்டு வாசனை இல்ல, ரொம்ப சுவையான குழம்பு. ஆஹா. அவ எப்படி நமக்கு சம்பந்தியாக முடியும்? நினைச்சாலே நாத்த குடல புடுங்குது. அவ மீன் குழம்பு வைப்பாளாம். மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் கூட பண்ணுவேன். நீ செய்யறது வேற, அவ செய்யறது வேற. ரெண்டும் மீனு தான், ரெண்டும் குழம்பு தான். அவ கையில இருக்கிற கலைய யூடியூப் மூலமா 10 பேருக்கு தெரியப்படுத்துறா. தப்பென்ன இருக்கு? அதுவே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் பண்ணா பெருமையா சொல்வீங்க. ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ செஞ்சு காமிச்சா, ஓ வாவ் சூப்பர் அப்படின்னு லைக் போடுவீங்க. திரும்பி திரும்பி இது எல்லாத்தையும் அதே யூடியூப் சேனல்ல மறுபடியும் போடுவாங்க. உங்களுக்கு பணம் இருக்கு, அதுக்கு மேல சொத்து இருக்கு. அதனால நீங்க ஆர்கானிக் விவசாயம் பண்ணா அது பெருமை. அதுவே ஒரு ஏழை தொழிலாளி செஞ்சா, பாவம் வயிற்று பொழப்புக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பரிதாபமா பாப்பீங்க. எதுவா இருந்தாலும் சக்திக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த வருமானம், வருமானத்தை வச்சுதான் பணக்காரன் ஏழை. நாம பார்க்க வேண்டியது பணக்கார ஏழைன்னு இல்லைங்க, நல்ல மனசும் பாசமும். அது ரெண்டு இவங்க கிட்ட எப்படி இருக்க முடியும்? பண கஷ்டத்துல அதெல்லாம் காத்துல பறந்து போயிருக்கும். இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தானே உங்களை வர வச்சது. நீங்க என்ன பண்ணீங்க? எந்திரிச்சு வந்துட்டீங்க. என் கூட வாங்க.
எனக்கு சுருட்டு பிடிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப என் பொண்ணு சின்ன குழந்தை. அப்பா ஓடியா ஓடியா ஓடியா. ஆம். அப்பா இது பிடிக்காதுங்க, ஸ்மெல் அடிக்குது. சீ சீ சீ, வேண்டாம். வேணாவா? நீ சொல்லிட்ட, நான் விட்டுட்டேன். சரியா? அப்பையிலேருந்து சுருட்டு பிடிக்கிறதையே நான் விட்டுட்டேன். பிடிச்ச அந்த நாட்களை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக இந்த வாசனையை பிடிச்சி திருப்திப்படுத்திக்கிறேன். இது என் பொண்ணை முதல் தடவை படுக்க வச்ச ஊஞ்சல். இத பார்த்தா நானும் அந்த நாட்களுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறமா முதல்ல அவர் நடக்கிற வயசுல முதல் முறையா மிதிச்ச 3 சக்கர சைக்கிள். இந்த சைக்கிளை மிதிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கும்னா அவ்வளவு அழகா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்து பார்த்து பார்த்து. இது என் பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்த முதல் சைக்கிள். விழுந்தா அடிபட்டுடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம். ஆனா விழல. காவலுக்கு 4 பேரை வச்சிருந்தேன்ல, கூடவே ஓடுவாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, ஓடுங்கடா. ஹாய், எனக்கு சைக்கிள் ஓட்ட வந்துருச்சு. கத்துக்கிட்டா. இந்த சைக்கிளை நல்லா ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அம்மா என்ன கோவமா இருக்கா? அவளுக்கு ஸ்கூட்டி வேணுமா? இந்த வயசுலயா? பின்ன எப்போ? ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப வரைக்கும் இப்படியே உட்கார்ந்திருப்பாளா? பரவாயில்லையா? இப்படி உட்கார்ந்திருந்தா எப்படி? அதுக்குதான் ஆசைப்பட்ட உடனே வாங்கி கொடுத்துடணும். ஆசை போனதுக்கு அப்புறம் இல்ல. இங்க பாருமா, இத வந்து பத்திரமா ஓட்டணுமா. இது ஸ்டார்டரு. இத அப்படியே புடிச்சிக்கிட்டு அப்படியே ரைஸ் பண்ணா. இல்லம்மா, ஏன் பையன் எனக்கு. டேய் ஜாக்கிரதா ஜாக்கிரதை. ஸ்டார்ட் பண்ணுமா. ஸ்டார்ட். பிடிக்க போனவங்க கையில மாட்டாம ஸ்பீடா போய் டக்குன்னு விழுந்துட்டா. ஜுரம் கூட வந்துடுச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டா. இத தூக்கி வெளியில வீசலான்னு நினைச்சேன். ஆனா சகுந்தலா ஒத்துக்கல. சந்தோஷத்தோட சேர்த்து பட்ட வலியும் ஞாபகத்துல இருக்கணும்னு சொன்னா. சரி அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவ விரும்பின காரையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவ யூஸ் பண்ற ஒவ்வொரு காரையும் எனக்கு பிடிக்கும். முதல் தடவையா பொம்மையை வாங்கி அவளுக்கு கொடுத்தப்போ சந்தோஷமா சிரிச்ச அந்த குழந்தை சிரிப்ப இன்னைக்கு என்னால மறக்க முடியல. அந்த முகத்துல குழந்தை சிரிப்பு மாறாம உங்களால பாத்துக்க முடியுமா? முடியாதுங்கய்யா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அட்லீஸ்ட் அதை பாத்துக்கிற திறமை உங்க பையன்கிட்ட இருக்கா? வா போலாம். வரங்கய்யா. வருங்கய்யா. ஆர்டிஸ்ட் ரெடியா இருக்காங்க. நீ முதல்ல ஷாட்டுக்கு ரெடி பண்ணு. ஓகே ரைட். டேய் விஜய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்னடா? சொன்னா நீ எதுவும் நினைச்சுக்க மாட்டல? டேய், எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்ற ஒரே ஃப்ரெண்டு நீதான். நீ எப்படி யோசிச்சா எப்படி? பரவாயில்ல சொல்லு, தப்பா நினைக்க மாட்டேன். 10 பேர் வெளியே நம்ம படத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கடா. என்ன பேசுறாங்க? இவனுக்கு படம் எடுக்கவே வராது, அதுவும் இல்லாம 2 ஃபிளாப் வேற கொடுத்துருக்கான். இப்போ ஏதோ இன்னசென்ட் ப்ரொடியூசரை வச்சுட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்கடா. டேய், அந்த மாதிரி வார்த்தைங்க தான் நமக்குள்ள ஒரு வெறிய உருவாக்கும். அப்பதான் நம்ம குவாலிட்டியை நாமளே ப்ரூவ் பண்ணுவோம். எப்போ நம்ம தலையெழுத்த நாம தான் எழுதணும். அதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படணும்.
அது இந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி. அதனால தான் உன்னை நீயும் நம்பணும், என்ன நானும் நம்பணும். யாரா இருந்தாலும் தன்னைத்தானே நம்பணும்.